வணக்கம். ரிசர்வ் வங்கி நகைக்கடனுக்கு விதித்துள்ள புதிய நிபந்தனைகளை கைவிட வலியுறுத்தி தஞ்சாவூரில் திமுக விவசாய அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். அதாவது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் நகை அடமானம் வைத்து கடன் பெறுவதற்கு ரிசர்வ் வங்கி ஒரு 9 விதிகளை அமல்படுத்தியிருக்கிறது. அதாவது தேசிய நகைக்கான தர சான்றிதழ் பெற வேண்டும். அதே போல நம்ம 916 நகையாக இருந்தாலும் கூட அது 22 கேரட் நகையாகத்தான் அது கணக்கிடப்படும். அதே போல ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நகை கடன் பெற வேண்டும் என்பது போன்ற 9 விதிகளை ரிசர்வ் வங்கி நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. இந்த நடைமுறை மூலம் சாமானிய மக்கள், அதாவது விவசாயிகள், ஏழை எளிய மக்கள், பொதுமக்கள் இவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக நேரிடும். அதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் இந்த கந்துவட்டிக்காரர்களிடம் கடன் பெற்று கந்துவட்டிக்காரர்களிடம் பிடியில் சிக்கி மிகப்பெரிய ஒரு பாதிக்கும் நிலை ஏற்படும். ஏழை மக்கள் நிலை ஏற்படும். இதன் காரணமாக இந்த புதிய நடைமுறையை ரத்து செய்துவிட்டு பழைய நடைமுறையை ரிசர்வ் வங்கி அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி திமுக விவசாய அணி சார்பில் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு அந்த விவசாய அணியினுடைய மாநில செயலாளர் AKS விஜயன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதாவது CPI மற்றும் CPM 2 கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அந்த ரிசர்வ் வங்கியுடைய நடைமுறைக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.